அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இதயங்கள் எஜுகேட்டர் ஷோபனா பேசுகிறேன். இன்றைக்கி சுகர் செக் பண்ணுற மிஷின் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி குளுக்கோமீட்டர் நிறைய குளுக்கோமீட்டர் இருக்குது. நிறைய பேருக்கு நான் இன்றைக்கி இந்த குளுக்கோமீட்டர் வச்சுருக்கேன், இந்த ஸ்ட்ரிப்பு மேட்ச் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. எந்தெந்த குளுக்கோமீட்டருக்கு எந்தெந்த ஸ்ட்ரிப்பு மேட்ச் ஆகும் அது கூடவே சேர்ந்து தான் வாங்கணும். அதே சேம் கம்பெனியாக தான் இருக்கும். அந்த கம்பெனிலேயே நிறைய வகையான குளுக்கோமீட்டர் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரிப்பு தான் நம்ம வாங்கிக்கணும். சுகர் செக் பண்ணும்போது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், கையை கழுவிட்டு தான் சுகர் செக் பண்ணணும். எங்கே இருந்தாங்கனாலும் சரி, கையை மட்டும் கழுவாமல் சுகர் செக் பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம ஏதாவது ஒரு பொருளை தொட்டுட்டு அதே கையில் சுகர் செக் பண்ணால் அப்நார்மலாக ரிப்போர்ட் காமிச்சிடும். அதனால் எவ்வளோ அவசரம்னாலும் கையை அட்லீஸ்ட் வெறும் தண்ணியிலையாவது கழுவிட்டு கையை சுத்தமாக தொடச்சிட்டு ட்ரை பண்ணிவிட்டு சுகர் செக் பண்ணணும். அப்படியே மாய்ஸ்டாக தண்ணியோடு செக் பண்ணிங்கன்னா கூட சுகர் லோவாக காமிச்சிடும். தண்ணியோட பிளட்டு மிக்ஸ் ஆகி சுகர் லோவாக காமிச்சிடும். அதனால் தண்ணியில் கையை கழுவிட்டு கையை சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட சுகர் செக் பண்ணணும். செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் தான் ஸ்ட்ரிப்பு கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரிப்பை வெளியே எடுத்துகிட்டு உடனே இதை க்ளோஸ் பண்ணிடணும். அப்படியே வச்சுருந்தீங்கனாலும் அதோட கண்டாமினேஷன் உள்ளே போகும்போது அதோட ரிப்போர்ட் எல்லாம் நமக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, தப்பான ரிப்போர்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சுகர் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது பென்லெட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளார தான் இந்த ஊசியை சின்னதாக இருக்கும். இதை உள்ளே போட்டு இது இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும், இது உள்ள நீடில் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. இது நம்மளோட கையோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த நம்பர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். குழந்தைங்கன்றப்போ ஒரு 2 அல்லது 3 வச்சா போதும். பெரியவங்களுக்கு 4, 5 அந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இதில் உள்ள நீடிலும் 3 தடவைக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டனை இதோட வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வழியாக பிளட் வந்துடும். அதை நம்ம சுகரை செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு வாட்டி சுகர் செக் பண்ணும்போது கையை நல்லா கழுவிட்டு ட்ரையாக தொடச்சிட்டு சுகர் செக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களோட ரீடிங் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு வாட்டி சுகர் செக் பண்ணதுக்கப்புறம் இந்த நீடில் டிஸ்கார்ட் பண்ணும்போது சேஃபாக இந்த மாதிரி ரீகேப் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு குப்பை எடுத்துகிட்டு வரவங்க கிட்ட கொடுத்துருங்க. அவங்க சேஃபாக டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இதயங்கள் அறக்கட்டளை எஜுகேட்டர் ஷோ.